வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல Photoshopல இருக்க மாடிஃபை செலக்ஷன்ல இருக்க இந்த 5 ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க நார்மலா ஒரு இமேஜ் ஓபன் பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது. கிரேட் அவுட்டா இருக்கும். பிகாஸ் நீங்க ஏதாவது ஒரு செலக்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கும். அந்த செலக்ஷன் நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பி கிளிக் பண்ணி பென் டூல் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது ஒரு செலக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட எந்த செலக்ஷன் வேணா பண்ணிக்கலாம். பட் அந்த செலக்ஷன் இருந்தால் தான் அந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் மார்க்கெட் டூல்லே எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு செலக்ட்ல போயிட்டு மாடிஃபைல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்க்கலாம். பார்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம விட்த் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்டரோட விட்த் வரும். ஸோ வித்தில் ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செலக்ஷன் டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 2 செலக்ஷனுக்கு உள்ளார இருக்க ஏரியா மட்டும்தான் செலக்ஷனில் இருக்குது. மீதி எல்லாமே செலக்ஷனில் இல்லை. அது எப்படி பார்க்குறதுனா கியூ கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு குயிக் மாஸ்க் எனேபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம்லாம் இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கோ அது எல்லாமே செலக்ஷனில் இல்லை. நார்மலான இமேஜோட கலர் இருக்குன்னா அது செலக்ஷனில் இருக்குது. ஸோ தட் இப்போ இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் மட்டும்தான் செலக்ஷனில் இருக்குது. இப்போ அகைன் கியூ ப்ரெஸ் பண்ண அப்படின்னா அந்த செலக்ஷன் மோட்லேருந்து வெளில வந்துடும். இப்போ நான் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம செலக்ஷன் மட்டும் தனியாக ஒரு லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ அதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பார்டர் மட்டும் இந்த மாதிரி நமக்கு ஒரு செலக்ஷனாக வந்துடும். அண்ட் நம்ம செலக்ஷன் பண்ணும்போது ஃபெதர் பார்த்தீங்கன்னா 0 தான் வச்சுருந்தோம். பட் இந்த பார்டரில் மட்டும் என்னன்னு தெரியல, செலக்ஷன் இந்த மாதிரி ஃபெதராக தான் வருது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னர் எட்ஜஸ் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். டிஃபால்ட்டாக ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் இந்த மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்கும். பட் நமக்கு ரவுண்டட் கார்னர்ஸாக வேணும் அப்படின்னா செலக்டில் போயிட்டு மாடிஃபைல ஸ்மூத் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பாருங்க இந்த மாதிரி ரவுண்டடாக மாறிடுச்சு. இப்போ டூப்ளிகேட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ அதை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கார்னர் இந்த மாதிரி ரவுண்டடாக இருக்கும். அந்த வேல்யூ நீங்கள் இன்னும் நல்லா அதிகமாக கொடுத்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ரொம்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடும். ஸோ அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ்லேருந்து இந்த பர்சனை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பர்சனுக்கு பின்னாடி பேக்ரவுண்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக செலக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு அந்த பர்சன் ரிமூவ் ஆகிட்டாரு. பட் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அவுட்லைன் எப்படி தெரியுது பாருங்கள். அவுட்லைன் ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக தெரியும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு மாடிஃபைல தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டோம். எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 30 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ஷன் இங்கே இருக்க வேண்டிய செலக்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகி 30 பிக்சல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் ஃபில் ஆனாலும் இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஷார்ப்பாக தெரிஞ்சாலும் பேக்ரவுண்டோட அப்படியே ஃபேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கொடுத்து பார்ப்போம். ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஓரளவு தான் தெரியுது. ஸோ ரொம்பலாம் தெரியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூலை வச்சு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்ச் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பேச்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கர் லைன்ஸாக தெரியும். ஸோ இதை நான் சாம்பிளுக்கு இந்த இமேஜ் வச்சுருக்கேன். பட் ஒரு சில சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எட்ஜஸில் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு மாடிஃபைல அடுத்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம செலக்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிடும். ஸோ வெளியில் வந்தது எதுக்குன்னா நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து இந்த சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ செலக்ஷன் உள்ளார போயிடுச்சு. இது நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளார போனதுக்கப்புறம் இப்போ நான் கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஹைட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ஷன் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டார்க்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ஷனை கான்ட்ராக்ட் பண்ணி அந்த அவுட் சைடில் இருக்க டார்க்கர் எட்ஜஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் உங்கள் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டை மட்டும் இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணிக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு மாடிஃபைல ஃபெதர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F6. ஃபெதர் பிக்சல்ஸ் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா நம்ம செலக்ஷனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேடட் எட்ஜஸாக இருக்கும். மாஸ்கிங், டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த மாதிரி நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டில் மாடிஃபை கீழே க்ரோ சிமிலர் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த ஒரு இமேஜ்லேயே பார்த்துடலாம். இப்போ நான் ஜஸ்ட் குயிக் செலக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ இமேஜில் இந்த மாதிரி லைட்டாக செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செலக்ஷனை எனக்கு க்ரோ பண்ணணும். பட் இந்த மாதிரி ப்ளூ ஏரியா, இந்த ப்ளூ டிண்ட் உள்ள இடம் மட்டும் நமக்கு செலக்ஷனில் இருக்கணும் இந்த இமேஜ் ஃபுல்லாகவே. அப்படின்னா நீங்கள் செலக்டில் போயிட்டு
க்ரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பாருங்க அந்த டாட்டோட மேக்ஸிமம் இடத்துல விட்டுருச்சு. ஒரு சில இடம் தவிர இது எல்லா இடத்துலையுமே செலக்ஷன் பண்ணிட்டு அந்த ப்ளூ மட்டும்தான் செலக்ஷன் ஆயிருக்கு. நமக்கு செலக்ஷன் இதோட முடிஞ்சிடக்கூடாது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ளூலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா செலக்டில் போயிட்டு சிமிலர் கிளிக் பண்ண அப்படின்னா பாருங்க நமக்கு ப்ளூ ஏரியா ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு சில இடத்துல இந்த இடத்துலலாம் ரொம்ப செலக்ஷன் நமக்கு ரஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அகைன் செலக்டில் போயிட்டு க்ரோ கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம செலக்ஷன் க்ரோ ஆகிடுச்சு, கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இந்த இடம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்த கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு அகைன் செலக்டில் போயிட்டு க்ரோ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ எவ்வளோ காம்ப்ளெக்ஸான செலக்ஷனை நம்ம சிம்பிளாக க்ரோ அண்ட் சிமிலர் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்பலாம் தேவைப்படாது க்ரோ அண்ட் சிமிலர். பட் இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளெக்ஸான செலக்ஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டர்லாம் பாருங்கள் சுத்தமாக செலக்ட் ஆகவே இல்லை. பிகாஸ் நம்ம க்ரோ வந்து 2 or 3 டைம்ஸ் கொடுத்துட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சு, அது இதெல்லாம் வந்து க்ரோ பண்ண சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த செலக்ஷன்லாம் விட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்மகிட்ட நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபோட்டோஷாப் கண்டென்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.